இந்த கப்பிள்ஸுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கி கிடைக்குது. சந்தோஷத்துல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட நகையை போட்டு அழகு பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்த தங்கச்சிக்காரிக்கு அக்கா மேல பொறாமாகிடுது. சோ இவங்களுக்கு தெரிஞ்ச சாமியாரை மீட் பண்ணி, அக்காட்ட இருக்க தங்கத்தை விட எனக்கு நிறைய தங்கம் வேணும், நீங்க என்ன கேட்டாலும் தரேன், என்ன பண்ண சொன்னாலும் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு சாமியார் காரணம் உன்னோட வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட தங்கம் புதைஞ்சு கிடக்குது. ஆனா அது எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த தங்கத்தை தேவின்ற ஒரு ஆத்மா பாதுகாத்துட்டு இருக்கு. அந்த புதையில நீல நிற கண்கள் இருக்க உன்னோட அக்கானாலதான் எங்க இருக்குன்னு பார்க்க முடியும். நீ உன்னோட அக்காட்ட ஏதாச்சும் போய் சொல்லி நைட்டு பூஜைக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றான். இப்ப தங்கச்சிக்காரி அவ அக்காட்ட போயிட்டு, உன்னோட குழந்தை நல்லபடியா போறக்க நான் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ வாக்கான்னு போய் சொல்லி அழைச்சிட்டு போறா. இவங்க அங்க போனா அங்க இருக்க மனித மண்டை ஒட்டியும் அந்த சாமியார் பேலி பார்த்து பயந்து போயிடுறாங்க. அவங்கள சமாளிச்சு பூஜையில உட்கார வச்சு வசியம் பண்ணி புதையில இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அங்க போய் பூசணிக்காய் உடைச்சதும் இங்க இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. இந்த பக்கம் சாமியார் கோழி ரத்தத்தை சாப்பாடோட பிணைஞ்சு அந்த இடத்துல வைக்கிறான். பார்த்தா ஏகப்பட்ட பேய்ங்க வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுதுங்க. அப்ப அந்த தங்கத்தை பாதுகாக்கிற தேவின்ற பேய் கோமா வெளியே வருது. அதுக்கு ஒரு கோழி, ஆடு, மாடு 3 பலி கொடுக்கறாங்க. ஆனாலும் அந்த பேய்க்கு பசி அடங்கவே இல்ல. அப்ப கரெக்டா இவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் அத கண் முன்னாடி பார்த்த அந்த பேய் அந்த குழந்தைய பலியா கேக்குது. இத பார்த்து இவங்க 2 பேரும் தப்பிச்சிடறாங்க. ஆனா அந்த குழந்தை கிடைக்காத கோவத்துல அங்க இருந்த மொத்த பேத்தையும் அந்த பேய் கொன்னு போட்டுடுது.